ஒரு தகவல் மதுரை மீனாட்சி கோயில் எத்தனை நேரம் போயிருக்கீங்க நீங்க? அதிகபட்சம் சாமிஜி நான் 7 வருஷத்துல 350 தடவை மீனாட்சி கோயிலுக்கு போயிருக்கேன். நான் மீனாட்சி அவங்களை பத்தி ஒரு அருமையான ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கேன். உங்களுக்கு அனுப்புறேன். நான் என் குரூப்லயே போடுறேன். இந்த ஊர் வந்து வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழம் அப்படிங்கிறது வந்து எந்த ஊர் தெரியுமா? வந்தவரையெல்லாம் வாழ வைக்கின்ற தமிழகம் அப்படிங்கிறது எந்த ஊர்? அது என்னையே வாழ வைத்தது, என்னைய உயர்த்தியது. சமுதாயம் உனக்கு என்ன செய்வது என்று கேட்காதே, நீ சமுதாயத்துக்கு என்ன செய்வாய் என்று உன்னையிடம் நீ கேட்டுக்கொள். இதுதான் பல்லாவரம் ரவியுடைய சாராம்சம். நாங்கள் பெங்களூரிலிருந்து வந்திருக்கிறோம். அடுத்த மாநிலம் திரு ராஜாமணி, திரு சக்தி 2 பேருமே பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்க. நான் வந்து ஒரு 30 வருஷம் டெல்லி. நான் ஒரு இந்த கன்சல்டன்ட் பார்த்த மல்டிநேஷனல் கம்பெனி. நான் 2 முறை பெங்களூர் சங்கத்தினுடைய தலைவர். நான் இங்க வந்த காரணம் 2-3 சின்ன காரணங்கள் தான். அவர் ராயல் சல்யூட் டு த சின்ன ஓடை கிராம மக்களுக்கு. நீங்க அலர்ட் ஆக்கிங்கிறதுக்காக நீங்க அலர்ட் ஆக்கிங்கிறதுக்காக சின்ன உழைப்பு தான் எனக்கு தெரியும். சோ அவங்களுடைய போர்க்குணம், வீரம், பொறுமையோடு இருந்தது. அது எல்லாத்துக்கும் மேல சிங்கமான சீறி வந்த நமது சோலை தம்பி சார் உட்கார்ந்தார். இது வந்து ஒரு பெரிய முன்னுதாரணம். சின்ன உடைய நிகழ்ச்சி ஒரு சின்ன பெரிய ஒரு இது வந்து யூனிட்டி இஸ் தி ஸ்ட்ரென்த். தம்பி 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 சோலை நீங்க உங்களுக்கு சின்ன வரைக்கும் நாங்க களத்துல இருந்து பெருசா ஒன்றும் பண்ண முடியல. அதனால எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன்லாம் இருக்கிற 1-2 பேரை வந்து கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல சோலை உறவுகளே, காலம் ரொம்ப குறுகிய காலம் இருந்தால் கொஞ்சம் நிகழ்ச்சியை விரைவாக முடிப்பதற்கு ஒத்துழைப்பு கேட்டுக்கிறோம். மதிய உணவு அருகில் உள்ள எஸ்டி மகாலில் சாப்பாடு ஏற்பாடு செய்துள்ளது. சாப்பாடு ஏற்பாடு பண்ணி நினைக்காதீங்க. கீழே மேலே ஆளு உட்காந்துருக்காங்க, எங்கே சாப்பாடு நடக்குன்னு நினைக்காதீங்க. எஸ்டி மகாலில் சாப்பாடு. என்னுடைய பாசோக தம்பி ஹலோ, என்னுடைய பாசத்துக்கு தம்பி தங்கசாமி, நம்மளுடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் என்ற ஒரு பெரிய பொறுப்பை நடத்தி கொண்டிருந்த தங்கசாமி. என்னுடைய பாசமுக தம்பி திருப்பதி வெங்கடேசன் என்றைக்குமே என்னுடைய இன்ஸ்பிரேஷன். திருப்பதி வெங்கடேசன்